Hi friends, welcome to Career Growth 360. உங்களுக்கு SQL கத்துக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதுவும் எஸ்பெஷலி தமிழ்ல வீட்ல இருந்து லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம SQL ட்ரைனிங் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஃபைனலா நீங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் SQL அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ SQL அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிறையவே மொபைல் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய யூடியூபாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா எல்லா விஷயமே நம்மளுக்கு நம்ம எதர் டேட்டா நம்ம அந்த அப்ளிகேஷன்ல என்டர் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன்ல நம்ம ஒரு சில இமேஜஸ், வீடியோஸ், கண்டென்ட் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்டோர் ஆன பிளேஸ்ல இருந்தா நம்மளுக்கு டீடைல்ஸ் எல்லாமே வியூ ஆகுது. அந்த ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீடைல்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். நம்மளுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ ஃபெச் பண்ணுறதுக்கு நம்ம SQL அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் எழுதி ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் மூலமாக தான் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை ரிட்ரைவ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை மாடிஃபை பண்ணும், அப்டேட் பண்ணும், எந்த விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 30 டேஸ் இந்த ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக நீங்கள் இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெவலப்பர், அதே மாதிரி DBA, டேட்டா அனாலிஸ்ட், பிஸ்னஸ் அனாலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், டெவாப், ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணணும், உங்களோட கெரியர் நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு கண்டிப்பாக SQL ரொம்ப தேவைப்படும். ஸோ அப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ இது என்ன கோர்ஸ் அப்படின்னா SQL, அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் Postgre SQLோட அட்வான்ஸ்டு ட்ரைனிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ட்ரைனிங்கில் நம்ம எடுக்க போகிறோம். எப்போ நடக்குது அப்படின்னா செப்டம்பர் 24th அக்டோபர் 23rd வரைக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 டேஸ் இந்த ட்ரைனிங் இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரைனிங்கோடைய டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 7 PM இருந்து 8 PM வரைக்கும் ஈவினிங் தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்க போகுது. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னா கூகுள் மீட்டில் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். லாங்குவேஜ் தமிழில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ மோட் பார்த்தீங்கன்னா வீக்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவைப்படும். அது இல்லாமல் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் மொபைலில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் கரிக்குலம் உங்களுக்கு 3 லெவலாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா SQLோட பேசிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸ், ஸோ எப்படி நீங்கள் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கவர் பண்ணிட்டு ஃபைனலாக அட்வான்ஸ்டு கோர் கான்செப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்லேயே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 30 டேஸில் என்னெல்லாம் கற்றுப்பீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 டேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்ச கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸுமே டீச்சிங்கில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஸோ செகண்ட் 10 டேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டெய்லி அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி சொல்யூஷன்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 டேஸ் மட்டும்தான் உங்களுக்கு டீச்சிங் நடக்கும். நெக்ஸ்ட் 20 டேஸ்மே கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கைட்டை கேட்டுக்க முடியும். ஸோ உங்களோட எரர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 டேஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ செகண்ட் 10 டேஸில் நீங்கள் ஈஸியாக அசஸ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. தேர்ட் 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் அண்ட் மீடியம் அசஸ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தியரட்டிக்கலாகவும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் இந்த ட்ரைனிங்கில் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங்கோட எண்டில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்போம். அடுத்து ரெக்கார்டிங் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் எண்ட் ஆனோட உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் இந்த ட்ரைனிங்கோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸா அப்படின்னா பெய்ட் கோர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் பெய்ட் கோர்ஸ் தான். உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 rupees 30 டேஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்த 500 rupees தவிர்த்து அடிஷ்னலாக எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இங்கே ஒரு கொஸ்டின் வரும், எப்படி நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நான் மணி பே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் டெமோ கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வெனஸ்டே டெமோ கிளாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அவங்க சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் ட்ரெயினரோட இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஃபைனல்
ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களோட கம்ப்ளீட் ஆப்ஷன் பொறுத்து தான். ஸோ லிமிட்டடாக 100 சீட்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெமோ வந்து நெக்ஸ்ட் வெனஸ்டே செப்டம்பர் 21 டைம் வந்து 7 to 8 வந்து உங்களுக்கு நடக்குது. உங்களுக்கு இமெயில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய இமெயிலுக்கு உங்களுக்கு மீட்டிங் இன்வைட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிமைண்டரும் வரும். ஸோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஃபோன்லேருந்தே நீங்கள் டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஃபைனலாக பேமெண்ட் ஓகே, இப்போ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபர்தராக நீங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணி ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டெமோக்கு கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.